கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகள் விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வைத்தீங்க. ஏன் தெரியுமோ, கன்னி ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திர ஸ்தானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கிறது. இதனுடைய அதிபதி சனி பகவான் ஆவார். 5ஆம் இடத்தில் செவ்வாயின் பார்வையோ அல்லது ராகுவின் சேர்க்கையோ இருக்கும் பொழுது பிள்ளைகளின் கல்வி, எதிர்கால மற்றும் பழக்க வழக்கங்கள் குறித்த ஒரு பயத்தில் அவர்கள் மீது நீங்கள் அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. இருந்தாலும் நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டுமே தான் இருக்கும். அவங்களின் சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட கடுமையான தண்டனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கப்படலாம். உங்களின் இந்த இராணுவ கட்டுப்பாடு பிள்ளைகளின் மனதில் உங்களிடமிருந்து ஒரு பெரிய ஒரு விலகலை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சரியாக வளர வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்ற ஆரம்பத்தில் சிறு வயதில் இருந்து நீங்கள் அவர்களை கண்டித்து கொண்டே இருந்தது நமக்கு பெற்றோர்களை வேண்டாம், நம்ம தனியாகவே இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கைக்குள்ளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். என் ஹாஸ்டல் எங்கேயாவது சேர்த்து விடுங்க, நான் வீட்டில் இருந்து படிக்கவில்லை என்றெல்லாம் உங்களிடமே உங்களுடைய குழந்தைகள் கூறியிருக்கலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். குழந்தைகள் என்றால் தவறு செய்யத்தான் செய்யும். ஆனால் அதனை எப்படி பேசி அவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமோ அப்படி நீங்கள் செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். பிள்ளைகளை அன்பால் மட்டுமே நல்வழிப்படுத்த முடியும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. என்னடா நம்முடைய குழந்தைகள் நம்மிடமே இப்படி சொல்லிவிட்டதை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிக கட்டுப்பாட்டுகளை விதித்ததுதான் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே இருக்கும். இன்னும் சிலர் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சிறு வயதில் உங்களுடைய குழந்தைகளை மிகவும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருப்பீங்க. ஆனால் பெரியவர்கள் ஆக ஆக உங்களுடைய தோளுக்கு அப்புறம் வளர வளர உங்களுடைய பேச்சுக்களை அவர்கள் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். ஏன் தெரியுமா? சிறு வயதிலிருந்து அவர்கள் நினைத்ததையே நீங்கள் செய்ய முடியவில்லை. அவர்கள் நினைத்ததையே செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய கட்டுக்குள் நீங்க வைத்து விட்டீங்க. இனிமேலாவது நமக்கு நினைத்தபடி நம்ம இருப்போம் என்கிற நிலைமைக்கு உங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கேள்விக்குறியாக்கப்படும். எனவே முடிந்த அளவுக்கு சிறு வயதிலிருந்தே அவங்களுடைய விருப்பத்திற்கும் கொஞ்சம் ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா, அமைதி இல்லாத ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் தொடர்ச்சியான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் காரணமாக மன நிம்மதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து போயிருக்கும். வெளியில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத போதும் உள்ளுக்குள்ள ஒரு பதற்றமான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலவி இருக்கலாம். இது அனைவரின் மன நிலைமைகளையும் பாதித்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு நாளும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. மனோகாரகன் சந்திரன் தேய்பிறையாக இருக்கும் பொழுதோ அல்லது நேச வீடுகளில் சஞ்சரிக்கும் பொழுதோ கன்னி ராசியினரின் இல்லத்தில் எப்போதுமே ஒரு சலசலப்பும் அமைதியற்ற தன்மையும் இதுவரைக்கும் நிலவிக் கொண்டுமே தான் இருக்கும். வீட்டில் ஏதோ ஒரு கவலை அல்லது பயம் எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டே உங்களுடைய மனதை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். எல்லாம் இருந்து ஏதோ ஒன்று குறைகிறது என்ற நிம்மதியற்ற உணர்வு உங்களுக்குள்ள இழந்து கொண்டு அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது உங்களுடைய மனதின் தற்காலிக பலவீனமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை நீங்கள் கேட்பதும் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் ஒரு தெய்வீக அமைதியையும் சாந்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கும். இதை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. வியாபார பணிகளில் சில நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். எனவே சின்ன சின்ன விஷயங்கள் எது நடந்தாலும் அதில் எப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எதனை எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து
வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் அனைத்தையும் பற்றி யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இல்லை என்றால் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறுவீங்க. வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு இப்பொழுது மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்கிற ஒரு தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இனிமே எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அதே ஒரு நேரத்துல மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். உங்களுடைய லக்ன பலமும் 10ஆம் வீடான கீர்த்தி ஸ்தானமும் உச்சமடைய போவதால் கடந்த காலங்களில் உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்திகளாலேயோ அல்லது வீண் பழிகளாலேயோ இழந்த நல்ல பெயரையும் சமூக மரியாதையையும் நீங்கள் முழுமையாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வளர்ந்து விட்டீங்க. அது அனைத்தையும் நீங்கள் மீட்டெடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். உங்களை தவறாக சித்தரித்தவர்கள் உங்களின் நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு வியந்து உங்களிடம் பணிந்து நடக்கும் ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். உங்களின் தனித்துவமான திறமைகள் வெளி உலகிற்கு தெரிய வந்து நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. இதனை நீங்கள் எப்படியாவது சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மரியாதை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களின் நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் உழைப்பின் மதிப்பு மற்றவங்களால் புரிந்து கொள்ளப்படும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இப்பொழுது அதிகரிக்கும். உங்களின் நம்பிக்கை இப்பொழுது வலுப்பட போகிறது. உறவுகளில் இருந்த சந்தேகங்கள் குறைந்து நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நல்ல நிலைமைக்கு நிச்சயமா நீங்க தள்ளப்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல புரிதல்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். யாரை நம்பலாம் என்ற கேள்விக்கு பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இந்த நம்பிக்கை எதிர்கால உறவுகளை மென்மேலும் வலுப்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளிவிடும். தொடர் தோல்விகளாலும் நெருங்கியவங்களின் புறக்கணிப்புகளாலும் உங்களின் சுய திறமையின் மீதும் உங்களுடைய எதிர்காலத்தின் மீதும் நீங்கள் இழந்திருந்த தன்னம்பிக்கை இப்போது அசாத்தியமான பலத்துடன் உங்களுக்குள்ள மீண்டும் இப்பொழுது துளிர்விடப்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், எந்த சவாலையும் தகர்த்தெறிய முடியும் என்ற அசாத்தியமான ஆன்ம பலமானது இந்த கன்னி ராசிக்கு இப்பொழுது பிறக்கப் போகிறது. ராகு கேதுக்களின் எதிர்மறை நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் தீர்க்கமாகவும் நேர்கோட்டிலும் இப்பொழுது இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை உங்களுடைய முகத்தில் ஒரு தனி கம்பீரத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். கேட்பதும் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் ஒரு தெய்வீக அமைதியையும் சாந்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கும். இதை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. வியாபார பணிகளில் சில நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். எனவே சின்ன சின்ன விஷயங்கள் எது நடந்தாலும் அதில் எப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எதனை எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் அனைத்தையும் பற்றி யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இல்லை என்றால் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறுவீங்க. வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு இப்பொழுது மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது.
புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்கிற ஒரு தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இனிமே எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அதே ஒரு நேரத்துல மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். உங்களுடைய லக்ன பலமும் 10ஆம் வீடான கீர்த்திஸ்தானமும் உச்சமடைய போவதால் கடந்த காலங்களில் உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்திகளாலேயோ அல்லது வீண் பழிகளாலேயோ இழந்த நல்ல பெயரையும் சமூக மரியாதையையும் நீங்கள் முழுமையாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வளர்ந்து விட்டீங்க. அது அனைத்தையும் நீங்கள் மீட்டெடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். உங்களை தவறாக சித்தரித்தவர்கள் உங்களின் நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு வியந்து உங்களிடம் பணிந்து நடக்கும் ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். உங்களின் தனித்துவமான திறமைகள் வெளி உலகிற்கு தெரிய வந்து நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. இதனை நீங்கள் எப்படியாவது சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மரியாதை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களின் நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் உழைப்பின் மதிப்பு மற்றவங்களால் புரிந்து கொள்ளப்படும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இப்பொழுது அதிகரிக்கும். உங்களின் நம்பிக்கை இப்பொழுது வலுப்பட போகிறது. உறவுகளில் இருந்த சந்தேகங்கள் குறைந்து நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நல்ல நிலைமைக்கு நிச்சயமா நீங்க தள்ளப்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல புரிதல்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். யாரை நம்பலாம் என்ற கேள்விக்கு பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இந்த நம்பிக்கை எதிர்கால உறவுகளை மென்மேலும் வலுப்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளிவிடும். தொடர் தோல்விகளாலும் நெருங்கியவங்களின் புறக்கணிப்புகளாலும் உங்களின் சுய திறமையின் மீதும் உங்களுடைய எதிர்காலத்தின் மீதும் நீங்கள் இழந்திருந்த தன்னம்பிக்கை இப்போது அசாத்தியமான பலத்துடன் உங்களுக்குள்ள மீண்டும் இப்பொழுது துளிர்விடப்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், எந்த சவாலையும் தகர்த்தெறிய முடியும் என்ற அசாத்தியமான ஆன்ம பலமானது இந்த கன்னி ராசிக்கு இப்பொழுது பிறக்கப் போகிறது. ராகு கேதுக்களின் எதிர்மறை நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் தீர்க்கமாகவும் நேர்கோட்டிலும் இப்பொழுது இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை உங்களுடைய முகத்தில் ஒரு தனி கம்பீரத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு